அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இந்த 2ஆம் மாதத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே தொடர் வேதாகத்தை தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 37, விடுதலை பயணம் 37, உடன்படிக்கை பேழை செய்தல். பெட்செல்லில் சித்தி மரத்தால் ஒரு பேழை செய்தார். அது நீளம் 2.5 முழம், அகலம் 1.5 முழம், உயரம் 1.5 முழம். அவர் அதன் உள்ளும் புறமும் பசும்பொன்னால் வேய்ந்தார். அதை சுற்றிலும் பொன் தோரணம் பொருத்தினார். அவர் 2 வளையங்களை ஒரு பக்கத்திற்கும் 2 வளையங்களை மறுபக்கத்திற்குமாக அது 4 கால்களுக்காகவும் 4 பொன் வளையங்களை வார்த்தார். அவர் சித்தி மரத்தால் தண்டுகள் செய்து அவற்றை பொன்னால் பொதிந்தார். அவர் பேழையை தூக்கி செல்லும்படி தண்டுகளை பேழையின் பக்கங்களில் உள்ள வளையங்களில் செருகிவிட்டார். அவர் பசும்பொன்னால் இரக்கத்தின் இருக்கையை செய்தார். அதன் நீளம் 2.5 முழம், அகலம் 1.5 முழம் ஆகும். அவர் 2 பொன் கெருபுகளை செய்தார். இரக்கத்தின் இருக்கையில் உள்ள 2 பக்கங்களிலும் அவற்றை அடிப்பு வேலை செய்தார். ஒரு புறத்தில் ஒரு கெருவும் ஒரு புறத்தில் இன்னொரு கெருவுமாக இரக்கத்தின் இணைந்தவனாக அதன் 2 பக்கங்களிலும் கெருபுகள் செய்யப்பட்டன. கெருபுகள் தம் இறக்கைகளை மேனோக்கி விரித்தவாறும் இரக்கத்தின் இருக்கையை தம் இறக்கைகளால் மூடியவாறும் இருந்தன. கெருபுகளில் முகங்கள் ஒன்றை ஒன்று நோக்கியவாறும் இரக்கத்தின் இருக்கையை பார்த்தவாறும் இருந்தன. அப்ப மேசை செய்தல். அவர் சித்தி மரத்தால் மேசை ஒன்று செய்தார். அதன் நீளம் 2 முழம், அகலம் 1 முழம், உயரம் 1.5 முழம். அவர் அதனை பசும்பொன்னால் பொதிந்து சுற்றிலும் ஒரு பொன் தோரணம் செய்து வைத்தார். அவர் கையகல அளவில் அதற்கு சுற்றும் சட்டம் அமைத்து அச்சட்டத்தை சுற்றிலும் பொன் தோரணம் செய்து வைத்தார். அவர் அதற்கு 4 பொன் வளையங்கள் செய்து அவ்வளையங்களை 4 மூலைகளிலும் 4 கால்களில் பொருத்தினார். மேசையை தூக்கி செல்லும் தண்டுகள் தாங்கும் இவ்வளையங்கள் சட்டத்தின் அருகில் இருந்தன. மேசையை தூக்கி செல்வதற்கான தண்டுகளை சித்தி மரத்தால் செய்து அவற்றை பொன்னால் பொதிந்தார். மேசை மேல இடம்பெறும் துணை கலன்களான தட்டுக்கள், கிண்ணங்கள், சாடிகள், நீர்ம படையலுக்கான குவளைகள் ஆகியவற்றை பசும்பொன்னால் செய்தார். விளக்குத்தண்டு செய்தல். பசும்பொன்னால் ஒரு விளக்குத்தண்டு செய்தார். அதை அடிப்பு வேலையாக செய்தார். அதன் அடித்தண்டு கிளைகள், கிண்ணங்கள், குமிழ்கள், மலர்கள் ஆகியவை ஒன்றிணைந்ததாக இருந்தன. விளக்குத்தண்டின் ஒரு பக்கத்தில் இருந்து 3 கிளைகளும் விளக்குத்தண்டின் மறுபக்கத்தில் இருந்து 3 கிளைகளுமாக அதன் பக்கங்களில் 6 கிளைகள் பிரிந்து சென்றன. ஒரு கிளையில் வாதுமை வடிவில் 3 கிண்ணங்கள் தம் குமிழுடன் மலருடனும் இருந்தன. மறு கிளையிலும் வாதுமை வடிவில் 3 கிண்ணங்கள் தம் குமிழுடனும் மலருடனும் இருந்தன. இவ்வாறே விளக்குத்தண்டிலிருந்து பிரிந்து செல்லும் 6 கிளைகளும் அமைந்தன. விளக்குத்தண்டுக்கு நேர் மேலே வாதுமை வடிவில் 4 கிண்ணங்கள் தம் குமிழ்களுடனும் மலர்களுடனும் இருந்தன. முதல் 2 கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ், இடை 2 கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ், கடை 2 கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ் என்று அதிலிருந்து பிரிந்து செல்லும் 6 கிளைகளும் அமைந்தன. அதன் கிளைகள் யாவும் ஒன்றிணைந்தனவாயும் பசும்பொன் அடிப்பு வேறுடன் செய்யப்பட்டனவாயும் இருந்தன. அதன் 7 அகல்கள், அணைப்பான்கள், நெருப்பு தண்டுகள் ஆகியவை பசும்பொன்னால் செய்யப்பட்டன. அவர் அதனையும் அதன் எல்லா துணைக்கலன்களையும் ஒரு தாலந்து பசும்பொன்னால் செய்தார். தூவப்பீடம் செய்தல். அவர் சித்தி மரத்தால் தூவப்பீடம் செய்தார். அது நீளம் 1 முழமும் அகலம் 1 முழமாக சதுர வடிவாயும் இருந்தது. அதன் உயரமோ 2 முழம். அதன் கொம்புகள் அதனுடன் ஒன்றிணைந்திருந்தன. அவர் அதன் மேல் பாகம், அதன் பக்கங்கள், அதன் கொம்புகள் ஆகியவற்றை பசும்பொன்னால் வேய்ந்து சுற்றிலும் தங்க தோரணம் பொருத்தினார். அதை தூக்கி செல்லும் தண்டுகளை தாங்க அதன் தோரணத்துக்கு கீழே 2 மூலைகளிலும் 2
பொன் வளையங்கள் வீதம் ஒரு பக்கங்களிலும் இரு பக்கங்களிலும் அவர் பொருத்தினார். சித்தி மரத்தால் அவர் தண்டுகள் செய்து அவற்றை பொன்னால் பொதிந்தார். திருப்பொழிவு எண்ணெயும் நறுமண தூபமும் தயாரித்தல். அவர் தூய திருப்பொழிவு எண்ணெயும் திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல் செய்யப்பட்டதும் கலப்பற்ற விதமான நறுமண தூபத்தை தயாரித்தார். தொடர்ந்து 39வது விடுதலை பயணத்தை வாசிக்கலாம். குருக்களுக்கான உடைகள் செய்தல். நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற துகிலால் செய்த மெல்லிய ஆடைகள் தூய தல திருப்பணிக்காக செய்யப்பட்டன. ஆண்டவர் மோசேக்கு அளித்த கட்டளைப்படி ஆரோனுக்காக திருவுடைகள் செய்யப்பட்டன. பொன்னையும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலையும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டையும் பயன்படுத்தி ஏபோத்தை செய்தார். நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூல், கலைத்திறனுடன் அமைந்த மெல்லிய நாற்பட்டு ஆகியவற்றை அணிய செய்ய பொன் தகடுகளை அடித்து இழைகளாக வெட்டினார். ஏபோத்துக்கு 2 தோள்பட்டைகள் செய்து அதன் 2 பக்கத்து ஓரங்களிலும் இணைத்தார். ஏபோத்தை இணைக்கும் தோள்பட்டை அதன் ஒரு பகுதியாகவும் அதை போன்றே கலை நுணுக்கத்துடன் பொன்னாலும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே தயாரிக்கப்பட்டது. பன்னிற மணிக்கற்களுக்கு மெருகேற்றி அவற்றை பொன்னிழை பின்புலத்தில் பதித்தனர். இஸ்ரேல் புதல்வரின் பெயர்களை அவற்றின் முத்திரையாக பொறித்து பதித்தனர். ஏபோத்தின் தோள்பட்டு மேல் அவற்றை இஸ்ரேல் புதல்வர் நினைவு கற்களாக ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே பொருத்தினார். மார்பு பட்டை செய்தல். மார்பு பட்டை ஏபோத்து போலவே கலை வேலைப்பாடுகளும் செய்யப்பட்டது. அது பொன்னாலும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் செய்யப்பட்டிருந்தது. மார்பு பட்டை ஒரு சான் நீளம், ஒரு சான் அகலம் என்று சதுர வடிவமானதாயும் 2ஆக மடிந்ததாயும் அமைந்தது. அதன் மேல் கற்கள் 4 வரிசையாக பதித்தனர். முதல் வரிசையில் பதுமராகம், புட்பராகம், மரகதம். 2ஆம் வரிசையில் மாணிக்கம், நீலமணி, வைரம். 3ஆம் வரிசையில் கெம்பு, வைடூரியம், செவந்திக்கல். 4ஆம் வரிசையில் படிகப்பச்சை, கோமேதகம், கடல் வண்ணக்கல். இவை யாவும் பொன்னிழை பின்புலத்தில் பதிக்கப்பட்டன. இந்த கற்கள் இஸ்ரேல் புதல்வர் பெயர்களுக்கு ஏற்ப 12 பெயர்களை கொண்டிருந்தன. அவை ஒவ்வொன்றிலும் ஒரு பெயர் வீதம் 12 பெயர்களும் முத்திரை பொறிப்பது போல் வெட்டப்பட்டன. மார்பு பட்டை மேல் பொருத்துவதற்காக பின்னல் வேலைப்பாடுகளுடன் அமைந்த சங்கிலிகளை பசுமொன்னால் செய்தனர். மேலும் பொன் பதக்கங்கள் 2, பொன் வளையங்கள் 2 செய்தனர். பின்னர் அந்த 2 வளையங்களை மார்பு பட்டின் 2 மூலைகளிலும் பொறுத்து 2 பொன் சங்கிலிகளையும் மார்பு பட்டியின் மூலைகளில் உள்ள 2 வளையங்களிலும் மாட்டினர். சங்கிலிகளின் மற்ற 2 முனைகளையும் 2 பதக்கங்களில் மாற்றினர். இவற்றை ஏபோத்தின் தோள்பட்டையோடு அதன் முன்புறமாய் பொருத்தினர். 2 பொன் வளையங்கள் செய்து அவற்றை மார்பு பட்டையின் 2 விளிம்புகளில் உட்புற ஓரங்களில் ஏபோத்தை அடுத்து இணைத்தனர். மேலும் 2 பொன் வளையங்கள் செய்து அவற்றை ஏபோத்தின் 2 தோள்பட்டைகளில் முன்பக்கம் கீழ்ப்பகுதியில் அது இணையும் இடத்தில் ஏபோத்தின் பின்னலகுடைய இடைக்கச்சைக்கு மேல் கோர்த்து விட்டனர். பின்னர் மார்பு பட்டையின் வளையங்களை ஏபோத்தின் வளையங்களுடன் நீல நாடாவால் இணைத்தனர். இவ்வாறு மார்பு பட்டை ஏபோத்தின் பின்னலகு இடைக்கச்சையிலிருந்து அகலாமல் ஏபோத்தின் மேல் படிந்து நிற்கும். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிடப்படியே செய்யப்பட்டது. குருக்களுக்கான பிற உடைகள் செய்தல். அவர் ஏபோத்தின் அங்கி முழுவதையும் நீல நிறத்தில் நெசவு வேலைப்பாடுடன் செய்தார். அந்த அங்கியின் திறப்பை சுற்றிலும் மேலாடைகள் திறப்பில் அமைவது போன்று நெசவு வேலைப்பாடுள்ள ஒரு கரை அமைக்கப்பட்டது. இதனால் அங்கி கிழியாதிருக்கும். அங்கியின் விளிம்பெங்கும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் மாதுளை தொங்கல் செய்து விடப்பட்டது. பசுமொன்னால் மணிகள் செய்து அம்மணிகளை அங்கியின் விளிம்பெங்கும் உள்ள மாதுளை தொங்கலுக்கு இடையே இட்டனர். ஒரு மணி ஒரு மாதளை தொங்கல், பின்னும் ஒரு மணி ஒரு மாதளை தொங்கல் என்று திருப்பணி அங்கியின் விளிம்பெங்கும் அமைந்திருந்தன. இதுவும் ஆண்டவர் மோசேக்கு ஆணையிட்டபடியே செய்யப்பட்டது. ஆரோனுக்காகவும்
அவர் புதல்வருக்காகவும் மெல்லிய நாற்பட்டால் உள்ளங்கி தைக்கப்பட்டது. மெல்லிய நாற்பட்டால் தலைப்பாகையும் தொப்பிகளும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டால் குறுங்கால் சட்டைகளும் செய்யப்பட்டன. முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் பின்னல் வேலைப்பாட்டோடு இறைக்கச்சை செய்யப்பட்டது. இதுவும் ஆண்டவர் மோசேக்கு ஆணையிட்டபடியே செய்யப்பட்டது. புனித மணிமுடிக்கான பட்டத்தை பசும்பொன்னால் செய்து அதன் மேல் ஆண்டவருக்கு அர்ப்பணம் என்று முத்திரை போல் பொறித்து வைத்தனர். அது ஒரு நீல நாடாவால் தலைப்பாகையின் மேல் இணைக்கப்பட்டது. இதுவும் மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. கூடார வேலை நிறைவு பெறுதல். சந்திப்பு கூடாரத்தின் திருவுறைவிட மேலை எல்லாம் முடிந்தது. ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டவாறே இஸ்ரேல் மக்கள் செய்து முடித்திருந்தனர். மோசேயிடம் கொண்டு வரப்பட்டவை திருவுறைவிட கூடாரம், அதன் அனைத்து துணைக்கலன்கள், கொக்கிகள், சட்டங்கள், குறுக்கு சட்டங்கள், தூண்கள், பாத பொருத்துக்கள், செந்நிறமாக 18 செம்மறிக்கிடாய் தோல் விரிப்புகள், வெள்ளாட்டு தோல் விரிப்புகள், திருத்தூயக தொங்குதிரை, உடன்படிக்கை பேழை, அதன் தண்டுகள், இரக்கத்தின் இருக்கை, மேசை, அதன் அனைத்து துணைக்கலன்கள், திருமுன்னிலை அப்பம், பசும்பொன் விளக்கு தண்டு, அதில் வரிசையாக அமைந்த அகல்கள், அதன் அனைத்து துணைக்கலன்கள், விளக்குக்கான எண்ணெய், பொன்பீடம், திருப்பொழிவு எண்ணெய், நறுமண தூவம், கூடார நுழைவாயில் தொங்குதிரை, வெண்கல பலிபீடம், அதன் வெண்கல வலைப்பின்னல், அதன் தண்டுகள், அதனை அனைத்து துணைக்கலன்கள், நீர்த்தொட்டி, அதன் ஆதாரம், முற்றத்தின் தொங்கு திரைகள், அதன் தூண்கள், பாத பொருத்துக்கள், முற்றத்தின் நுழைவாயிலுக்கான தொங்குதிரை, பூண்கள், மூளைகள், சந்திப்பு கூடாரத்தின் திருவுறைவிட திருப்பணிக்கு தேவையான அனைத்து துணைக்கலன்கள், தூயகத்தில் பணி புரிவதற்கான அழகுறு பின்னப்பட்ட உடைகள், குருவாகிய ஆரோனுக்கான புதல்வருக்கும் குருத்துவ பணி புரிவதற்கான திருவுடைகள் ஆகியவை ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரேல் மக்கள் எல்லா வேலைகளையும் நுணுக்கமாக செய்து முடித்திருந்தனர். மோசே எல்லா வேலைகளையும் பார்வையிட்டார். ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தபடியே யாவும் செய்யப்பட்டிருந்தன. மோசே அவர்களுக்கு ஆசி வழங்கினார். தொடர்ந்து 40வது அதிகாரத்தையும் வாசித்து முடிக்கலாம். கூடாரத்து எழுப்புதலும் அர்ப்பணமும். ஆண்டவர் மோசையிடம் பின்வருமாறு கூறினார். முதல் மாதத்தில் முதல் நாள் சந்திப்பு கூடாரத்தின் நுழைவுரை விடத்தை நீ எழுப்புவாய். அங்கே உடன்படிக்கை பேழை வைத்து அதனை திருத்தூயக திரையால் மறைத்து விடு. பின்னர் மேசையை கொண்டு வந்து உரியவாறு ஒழுங்குபடுத்து. மேலும் விளக்கு தண்டினை கொண்டு வந்து அகல்களை ஏற்று உடன்படிக்கை பேழைக்கு முன்பாக பொன் தூப பீடத்தை வை. திருவுரை விட நுழைவாயில திரையை தொங்கவிடு. சந்திப்பு கூடாரத்தின் திருவுரை விட நுழைவாயிலுக்கு முன்புறம் எரிபலி பீடத்தை வை. சந்திப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையில் தண்ணீர் தொட்டியை வைத்து அதில் தண்ணீர் ஊற்றி வை. சுற்றிலும் முற்றும் அமைத்து முற்றத்தின் நுழைவாயில திரையை தொங்கவிடு. திருப்பொழிவு எண்ணெயை எடுத்து திருவுறைவிடத்திற்கு அதில் உள்ள அனைத்திற்கும் திருப்பொழிவு செய். அதனை அதன் அனைத்து துணைக்கடல்களோடு அர்ப்பணிப்பாய். இவ்வாறு அது புனிதம் பெறும். எரிபலி பீடத்திற்கும் அதன் அனைத்து துணைக்கலன்களுக்கும் திருப்பொழிவு செய்து அப்பீடத்தை அர்ப்பணிப்பாய். இவ்வாறு பலிபீடம் மிக புனிதமானதாக விளங்கும். தண்ணீர் தொட்டிக்கும் அதன் ஆதாரத்திற்கும் திருப்பொழிவு செய்து அர்ப்பணிப்பாய். சந்திப்பு கூடார நுழைவாயிலின் அருகில் ஆரோனையும் அவன் புதல்வரையும் வர செய்து அவர்களை தண்ணீரால் கழுவு. ஆரோன் எனக்கு குருத்துவ பணியாற்றும்படி அவனுக்கு திருவுடைகள் அணிவித்து அவனுக்கு அருள்பொழிவு செய்து அவனை திருநிலைப்படுத்தி அவன் புதல்வரையும் அருகில் வர செய்து அவர்களுக்கும் உடைகள் உடுத்துவிப்பாய். அவர்களின் தந்தைக்கு அருள்பொழிவு செய்தது போலவே எனக்கும் குருத்துவ பணியாற்றும்படி அவர்களுக்கு அருள்பொழிவு செய். அவர்களின் அருள்பொழிவு தலைமுறை தோறும் நிலை நிற்கும் குருத்துவமாக விளங்கும். மோசே அவ்வாறே செய்தார். ஆண்டவர் கட்டளைப்படியெல்லாம் அவர் செயல்பட்டார். 2ஆம் ஆண்டில் முதல் மாதம் முதல் தேதி அன்று திருவுறைவிடம் எழுப்பப்பட்டது. மோசே திருவுறைவிடத்தை எழுப்பினார். பாத பொருத்துகளை வைத்து அதன் மேல் சட்டங்களை பொருத்தினார். குறுக்கு சட்டங்களையும் பொருத்தினார். தூண்களையும் நிறுத்தினார். திருவுடையத்தின் மேல் அவர் கூடாரத்தை விரித்தார். அதற்கு மேல் கூடார விரிப்பை அமைத்தார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. உடன்படிக்கை பலகையை அவர் எடுத்து அதை பேழையில் வைத்தார். தண்டுகளை பேழையில் செருக்கினார். இறக்கத்தின் இருக்கை பேழையின் மேல் வைத்தார். திருவிழத்தின் ஒரு பேழை எடுத்து செல்லப்பட்டது. திருத்துயக திரை
தொங்கவிடப்பட்டு உடன்படிக்கை பிழை மறைக்கப்பட்டது. இதையும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தார். சந்திப்பு கூடாரத்தில் திருவிடத்தின் வடபுறம் திருத்தூயக திரைக்கு வெளியே அவர் மேசையை வைத்தார். அதன் மேல் ஆண்டவர் திருமுன்னிலை அப்பத்தை அவர் முறைப்படி வைத்தார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. சந்திப்பு கூடாரத்தில் திருவிடத்தின் தென்புறம் மேசைக்கு எதிரே விளக்குத்தண்டை நிறுத்தினார். ஆண்டவர் திருமுன் அகல்களை ஏற்றினார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளைப்படியே செய்யப்பட்டது. சந்திப்பு கூடாரத்தில் திருத்தூயக திரைக்கும் முன்னே பொன்பெடத்தை வைத்தார். அதில் நறுமண தூபம் எரித்தார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளைப்படியே செய்யப்பட்டது. திருவுறைவிடத்தின் நுழைவாயிலில் திரை தொங்கவிடப்பட்டது. அவர் சந்திப்பு கூடாரத்தின் திருவுறைவிட நுழைவாயிலின் முன் எரிபலி விடத்தை வைத்தார். அதன் மேல் அவர் எரிபலியும் உணவுப் படைகளும் செலுத்தினார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளைப்படியே செய்யப்பட்டது. சந்திப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையில் தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டது. கழுவுவதற்காக தண்ணீர் அதில் ஊற்றி வைக்கப்பட்டது. இது மோசேயும் ஆரோனும் அவர் புதல்வரும் கைகளையும் கால்களையும் கழுவிக்கொள்வதற்கே. சந்திப்பு கூடாரத்தில் நுழையும் பொழுது பலிபீடத்தை அணங்கும் போதும் அவர்கள் கழுவிக் கொள்வர். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளைப்படியே செய்யப்பட்டது. திருவுறைவிடம் பலிபீடம் இவற்றை சுற்றி எங்கும் அவர் முற்றம் அமைத்தார். முற்றத்தின் நுழைவாயிலில் திரையை தொங்கவிட்டார். இவ்வாறு மோசே தம் பணியை முடித்துக் கொண்டார். கூடாரத்தின் மேல் ஆண்டவரின் மாட்சி. பின்பு மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று. ஆண்டவரின் மாட்சி திருவிடத்தை நிரப்பிற்று. சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் நின்றிருந்தாலும் ஆண்டவரின் மாட்சி திருவிடத்தை நிரப்பியதாலும் மோசே உள்ளே நுழைய முடியாமல் போயிற்று. இஸ்ரேல் மக்கள் தங்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் மேகம் திருவிடத்தை விட்டு எழும்பும் போதெல்லாம் புறப்பட்டு செல்வார்கள். மேகம் எழும்பாதிருக்கும் போதோ அது மேலே எழும் நாள் வரை அவர்கள் புறப்பட மாட்டார்கள். ஏனெனில் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் திருவிடத்தின் மேல் பகலில் ஆண்டவரின் மேகம் இருப்பதையும் இரவிலோ அதில் நெருப்பு இருப்பதையும் இஸ்ரேல் வீட்டார் காண்பார்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட விடுதலை பயணம் 37, 38, 39 மற்றும் 40 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக. இன்றைய நாளில விடுதலை பயணம் முழுவதுமாக வாசித்து முடிந்தாயிற்று. தொடர்வதாக ஆண்டவருக்கு துதியும் கனமும் மகிமையும் மாட்சியும் சதாக்களை உண்டாகட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நாளிலிருந்து லேவியர் ஆகமத்தை வாசிக்க ஆரம்பிக்கலாம். அனைவரும் ஆலயத்தில் செல்லுங்கள். ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மோடு நம் குடும்பங்களோடும் என்றென்றும் வீற்றிருப்பாராக. ஆமென்.